சம் பார்க்குறோம். அதாவது 10th பப்ளிக் எக்ஸாம் ரீசெண்டாக நடந்ததில் 21 சம் பார்க்குறோம். என்ன ஏவோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஏ மற்றும் பியோடைய வேல்யூ காணுங்க. இந்த வேல்யூ பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 5 மார்க் சம்மு இதில் கொடுத்துருக்குறாங்க. 2 மார்க் சம்மில் கொடுத்துருக்காங்க. எடுத்து எழுதிக்கலாம். அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏ ஈக்குவல் டு -3, 9, b ஈக்குவல் டு a, b, அப்புறம் c ஈக்குவல் டு 4, -5. இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா a + b = 1. a + b = 1. இந்த கண்டிஷன் ஞாபகத்தில் வச்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸ் இது கண்டிஷன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து பாயிண்ட்ஸை கொலினியர் அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க. கொலினியர்னா எழுதிக்கலாம். சின்ஸ் the points are கொலினியர் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 இன்ட்டு நமக்கு தெரியும் x1 எழுதுவோம். x1, x2, x3, x1, அப்புறம் y1, y2, y3, y1 இப்படி பாயிண்ட்ஸ் எழுதுவோம். இது எழுதிட்டு நமக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் எழுதி நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 1/2 இன்ட்டு -3, அப்புறம் a, அப்புறம் வந்து 4, திரும்பவும் -3. இந்த பக்கம் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 9 இருக்குது, அப்புறம் வந்து b இருக்குது, அப்புறமா வந்து -5 இருக்குது, அப்புறமா திரும்பவும் 9 அப்படி எழுதணும். இது ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து இந்த இது கட் ஆயிரும். அப்படியே டோட்டலாகவே கட் ஆயிரும். இதை மல்டிபிள் பண்ணி எடுக்கும்போது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ -3b ப்ளஸ் -5a அப்புறமா ப்ளஸ் 36 அப்படி கிடைக்கும். இது மைனஸ், அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா 9a அப்படி கிடைக்கும். 9a ப்ளஸ் 4b ப்ளஸ் 15 = 0. இதை ஈக்குவல் பண்ணி எழுதும்போது -3b -5a ப்ளஸ் 36 = -9a ப்ளஸ் 4b. சாரி, இது மைனஸ் உள்ள அப்ளை ஆகும்போது எல்லாமே மைனஸாக மாறிடும். -4b -15 = 0. அப்போ இதெல்லாம் ஈக்குவல் பண்ணும்போது இதுவும் சேர்ந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். -3b -5a, அப்புறம் வந்து இது வந்து இந்த பக்கம் வந்து ப்ளஸ் இது வந்து 9a இங்கே வரணும். ஓகே, 9a -4b. ஓகே, இப்படி எழுதினா நமக்கு ஈஸியாக இருக்கும். 36 -15 = 0. இப்போ வந்து ஏஏ ஆட் பண்ணும்போது ஓகே, இது வந்து இங்கே ஆட் பண்ணும்போது இது வந்து -7b கிடைக்கும். இந்த பக்கம் வந்து +21 = 0 கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த 21 இங்கே கொண்டு போகலாம். -14a -7b = -21 அப்படி கிடைக்கும். இதை நம்ம எல்லாத்தையும் 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7ஆல் டிவைட் பண்ணும்போது -2a -b = -3 அப்படி கிடைக்கும். ஓகே, இப்போ எல்லாமே மைனஸ், அப்புறம் இது பண்ணிடலாம். இது -7ஆல் பண்ணும்போது எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது நமக்கு ஆக்சுவலாக இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. a + b = 1 அப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுத போகிறோம். a + b = 1 இருக்குது. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது கட் ஆகிடும். அப்போ a = 2 அப்படி கிடைக்கும். இந்த மைனஸ் ஆகிடும். a = 2. அப்போ a = 2 வந்து a + bயில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ a = 2 இருக்குது. இதை a + bயில் அப்ளை பண்ணால் 2 + b = 1, b = 1 - 2 = -1. therefore b = -1. இதுதான் இந்த சம்முக்குண்டான ஆன்சர். தேங்க்யூ.